ஆ பரவாயில்லையே. ஏதோ தண்ணிலாம் ஊத்துற என்னமோ நடக்குது. என்ன வழக்கம் போல ஓப்பனிங்ல ஏதோ ஒண்ணு சொல்லுவியே, சொல்லு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மை கிச்சன்ஸ். ஆஹா! இந்த குரல தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது வந்தாலே நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிடுறாங்க. நிஷா என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி என்னம்மா தண்ணி ஊத்தி ஏதோ கலக்கிட்டு இருக்க. பெயிண்ட் அடிக்க போறியா வீட்டுக்கு? ஏங்க என்னங்க பெயிண்ட் கிண்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்லம்மா பார்க்குறவங்க எப்பவுமே நல்லா தான் நினைப்பாங்க. சரி எனக்கு தான் இத பார்க்கும்போது ஏதோ ஒரு மாரி தோணுது. ஏன்னா உன் பக்கத்துல இருக்கேன் இல்லையா? அதனால ஏதோ தோணுது. இருந்தாலும் பரவால்ல. என்ன திடீர்னு இன்னைக்கு ஸ்பெஷலா ரவா தோசை? உங்களுக்கும் பிடிக்கும், மாவும் கம்மியாக இருந்துச்சு, அதான் சரின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அப்படி சொல்லு. மாவு கம்மியா இருக்கு. அதனால ரவை போட்டு ரவா தோசை சுடுறேன்னு சொல்லு. அதனால எனக்கு பிடிக்கும்லாம் சொல்லாத. இருந்தாலும் எனக்கு பிடிக்க தான் செய்யும். நீ எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்குமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி இப்போ எப்போ தோசை எப்போ தான் ரெடி ஆகும்? இப்படியே கலக்கிட்டு இருந்தா என்னைக்கு தான் தோசை போட போறேன்? இந்தா போட்டேன். ஓகே பார்ப்போம். ஆஹா! அப்படி போடும்போதே நடுவில் அந்த ஓட்டை ஓட்டையாக விழுது பார்த்தியா? ம் அதுதான் அந்த ரவா தோசையோட ஒரு ஸ்பெஷலு. ஆனால் இதில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி இருக்குது. மிளகுங்க. ஏங்க நான் தான் 2 நாளாக உங்களை சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டுட்டு இருக்கேன். மளிகை ஜாமான் வாங்கின வாங்குங்க போகலான்னு சொல்லிட்டு வரவே மாட்டீங்க. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் சலூனு கச்சேரி இப்படியே போயிட்டுருக்கீங்க. என் கூட எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறதுமா, பொழப்ப பார்த்தா தானே இப்போலாம் ரவா தோசைலாம் விதவிதமாக செஞ்சு நீ கொடுப்ப. நானும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? எப்படி லைஃப்பை ரன் பண்ண முடியும்? ஆஹா! சூப்பராக அப்படி திருப்பி போடுறேன். ஆஹா! கருகருன்னு வந்திருக்கு தோசை. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஓகே சூப்பராக இருக்குது நீ சொல்லக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. சாப்பிட்டா தானே தெரியும் என்ன சுட்டு லட்சணத்தில் தரேன், இருக்குன்னு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அப்படியா? ஆமாம். சரி ஓகே சுட்டுத்தா சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஆ இந்தா எடுத்துட்டேன். ஓகே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குல்ல? மொறு 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 மொறுன்னு இருக்கும் அப்படியே. ஆ. இப்படி தோசை உடனே டக்கு டக்குன்னு ஆனால் யாராவது அந்த சுட்டு தர தோசை முடியுமா? நல்லா இருக்கோ இல்லையோ நீ பேசுகிற ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆ? பட்டையை கிளப்புற. ஓகே தோசை ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. சரி ஓகே தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி எங்கே காணோம்? ஏங்க சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேங்க. ஓ சிக்கன் கிரேவியா? இன்னைக்கு நான்வெஜ்ஜோட ரவா தோசை எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்த்துருவோமா? செம்மையா இருக்க போகுது. இந்தாங்க இந்த வச்சு தாரேன். ஆஹா! அப்படியே தலை தலைன்னு சிக்கன் கிரேவி எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி அப்படியே சூப்பராக செஞ்சுருக்க போல இருக்கு. ஆமா ஆமா, என்ன ஜாஸ்தியா ஊத்தி செஞ்சிருக்கேன் உங்களுக்காக தான். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஏங்க ஃபினிஷிங்கும் சூப்பராக தாங்க இருக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்கங்க. தெரியுமா உன் கைப்பட்டாலே இந்த தோசையும் கறியும் மணக்குது. ஓகேம்மா வா டேஸ்ட் பண்ணிடுவோம். ஏங்க சொல்லவே இல்லை தோசை எப்படி இருந்துச்சுன்னு. நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கே வந்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு. என்னப்பா அதுக்குள்ளே மதியானம் லஞ்சுக்கு வந்த? சாப்பிட்ட தோசையே ஜீரணமாவில் அதுக்குள்ளே மதியானம் லஞ்சுக்கு வந்துட்ட. இது என்னது? இது வந்து சூப்பரா உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு செம்மையா ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். புளிக்குழம்பா? புளிக்குழம்பு அப்படிங்கிறது வந்து இந்த தென் மாவட்ட சைட்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. புளிக்குழம்பு ஏங்க இன்னைக்கு புளிக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சுருக்கேன் பாத்தியாலா அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதே வந்து சென்னையில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இது எப்பவுமே நம்ம கல்யாணத்துக்கு போனால் கூட நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் மோர் அப்பளம் அதெல்லாம் வரும். ஆனால் கடைசியாக கொஞ்சம் வத்த குழம்பு இருக்கா அப்படின்னு கேட்போம் பரிமாறுறவங்ககிட்ட. ஏன் தெரியுமா? அந்த வத்த குழம்பு சாப்பிடும்போது அந்த பொரியல் அந்த அப்பளம்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் வந்து நம்ம வத்த குழம்பு எப்பவுமே கேட்போம். ஆனால் இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்க வத்த குழம்பு மாதிரி வீட்டில் செய்கிறது அந்த டேஸ்ட் இருக்குமான்னு தெரியலையே. ஏங்க நான் இப்போ செஞ்சு கொடுக்குறேன். இந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கல்யாண வீட்டில் செய்கிறது நல்லா இருக்கா இல்லை நிஷா வீட்டில் செய்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சரி ஓகே நிஷா நம்ம பார்ப்போம். இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக பண்ணிட்டேன்னா அடுத்த ஃபங்க்ஷனில் வத்த குழம்பு செய்ய உன்னை கேட்ரிங்காக கூப்பிட்டு போயிடுறேன். ஐயோ அவ்வளோ பெரிய ஆர்டரா? ஆமாம் அவ்வளோ பெரிய ஆர்டர் நீ செய்வியா முதல்ல? நாங்கள் ஆளை வச்சு செய்வோம். எனக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கே 4 மணி ஆகுது சாயந்தரம். இதில் வேற ஆளை வச்சு செஞ்சு நல்லா ஜனங்களே நீங்களே சொல்லுங்க. தோசை முடிச்ச உடனே நான் வந்து குழம்புக்கு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்களா 4 மணி ஆகுதுன்னு சொல்கிறாப்புல. ஜனங்களே இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்கு. தோசை சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் லஞ்சுக்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு என்னடா இப்படி இருக்காங்க நிஷா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க. உடனே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் நிஷா ஸ்லோ தான் என்ன பண்ணுறது. ஆனால் நான் கல்யாணம் பண்ண புதுசில் ரொம்ப ஸ்பீடாக இருந்தேன் நிஷா. இப்போ வர வர ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு.
அப்படிலாம் இல்ல. நீங்க உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லலாம். நான் எப்பயுமே ஸ்பீடா தான் இருக்கேன். ஏன்னா நீ ஆரம்பத்துலலாம் மேரேஜ் பண்ண புதுசுல ம். காஃபி அப்படின்னு கேட்டா டேபிள்ல காஃபி வந்து இருக்கும். ஐயய்யோ! ஆமா. திடீர்னு என்ன பண்ணுவ, "ஏம்மா பசிக்குது நிஷா" அப்படின்னா உடனே இட்லி கொண்டு வந்து சுட சுட வச்சுருவேன். மல்லிப்பூ மாரி. ஆஹா! ஆஹா! இப்பலாம் வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி, "அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இருங்கங்க நான் ரெடி பண்ணிட்டு உன்ன கூப்பிடுறேன்" அப்படின்றேன். அ. எனக்கு அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், நேரா நாயர் கடை மெஸ்ஸுல போய் ஒரு 4 இட்லி சாப்பிட்டுறேன். ஆஹா! அதனால தான் நேத்து டிஃபன் சாப்பிடறதுக்கு வரலையா வீட்டுக்கு? ஆமா. சரி இன்னைக்கு ரவா தோசை நல்லா இருந்துச்சுப்பா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்டேன். அதுவும் அந்த கறி குழம்பு. ம். எப்பவுமே வந்து கறி குழம்பு வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணி அன்னைக்கு சாப்பிட்றணும். ஆமா. இந்த மீன் குழம்பு மட்டும்தான் ஒரு நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டோன்னா அதனுடைய டேஸ்ட்டும் மனமும் வேற லெவலில் கொண்டு போய் விடும். ஆமா, ஆமா. புரியுதா? அதே மாதிரி எப்பவுமே மக்களே நீங்களும் சிக்கன் குழம்பு செஞ்சீங்கன்னா அன்னைக்கே யூஸ் பண்ணி அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா மறுநாள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பாய்சன். பசங்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி அது ரொம்ப ஒத்துக்காது. ரொம்ப எப்படி சொல்கிறது, சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட மீன் குழம்பு வந்து பிரச்சனைலாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி சேம் இந்த வத்த குழம்புலையும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன சொல்லுங்கள்? என்னன்னா வச்சு வச்சு சாப்பிட்டா வத்த குழம்பு நல்லா டேஸ்டா சூப்பராக இருக்கும். இருக்கும். சூடு பண்ணி சாப்பிடணும். சுண்டை வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆமா. சுண்டை வச்சு வத்த சுண்டை வச்சு குழம்பு சுண்டை அப்படி வத்த சொல்லுவாங்க. குழம்பு. அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா சுண்டைக்காய் போடுறதுனால சுண்டை வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. சுண்டை வச்சு சாப்பிட்றதுனாலையும் சுண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆமா. சுண்ட வச்ச வத்த குழம்பு அப்படி சுண்டை வச்ச வத்த குழம்பு சொல்லுவாங்க. அதனால வந்து சுண்டை வச்ச வத்த குழம்பு வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். இதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டை வச்ச வத்த குழம்பு சாப்பிட்டோம்னா வயிற்று வலியே வராது. ஆமா. பேக் வயிறு வலி பெயினே வராது. இருக்காது. பேக் பெயின் இருக்காது. இதில் வந்து ஒரு உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஆமா. ஸோ அதில் வந்து இந்த வத்த குழம்பும் ஒரு மருந்து மாதிரி தான். கண்டிப்பா. இது நார்மலாகவே சாப்பிடலாம். ஆமா. வத்தை போட்டு வத்த குழம்பு மாதிரி நல்லா எண்ணெய் பளபளக்க அப்படியே அப்படியே சாப்பிடலாம். செஞ்சு தளன்னு ஊற்றி சுட சுட சாப்பாடு போட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். வேற லெவலில் அப்படி இருக்கும். இருக்கும். இப்ப பாத்தீங்களா வெண்டைக்காவை சூப்பரா பொரியல் பண்றதுக்கு வந்துட்டேன். ஆமாம். என்னப்பா அதுக்குள்ளே காரக்குழம்பு ஃபினிஷா? ஆமா. காரக்குழம்புலாம் எப்பயோ முடிஞ்சு தூக்கி மூடியே வச்சாச்சு. ஆ இப்ப பாருங்க வெண்டைக்காய் பொரியலுக்கு செம்மையா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஆமாம். வெண்டைக்காய் வத்த குழம்புலையும் போடலாம்ல? போடலாமே. ஆனா நான் வந்து இது வேற மாதிரி பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க ஓகே. முழுசு இப்போ முழுசா இருக்கு. இது நார்மலாக வந்து வத்த குழம்பு அது கூட வந்து ம். அட்லீஸ்ட் ஒரு கோஸ் கேரட் பொரியல் நல்லாயிருக்கும். ம். அதுக்கு ஆப்ஷனலாக ஆமா. அதே மாதிரி வெண்டைக்காவும் சூப்பராக இருக்கும். ஆனால் வெண்டைக்காய் வந்து இது வேறு விதமாக நீ ஃப்ரை பண்ணுறியே, இது என்ன மாதிரி ஒரு டெக்னிக்காக ஃப்ரை பண்ணுற? இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி, தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுலயே அப்படியே பிணைஞ்சு நெய்யை விட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா அப்படி இருக்குங்க. உண்மையிலேயே இந்த வெண்டைக்காய் வறுக்கும்போது நான் எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு ஃபிஷ் ஃப்ரையை மசாலா தடவி மீனை அப்படி பொரிக்கிற மாதிரி வந்துட்டீங்க. இருக்குது. அந்த ஸோ இடத்துக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆமா. அப்போ சாப்பிட்டா எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையா இருக்கும். நான் உங்களுக்கு வச்சு தரேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க பாருங்க. சரி ஓகே. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணணும் இல்லையா? ஆமா. நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை வதக்கணும். பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதனுடைய பக்குவம் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. ம் அப்போ இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் என்ன? மார்னிங் வந்துட்டு ரவா தோசை சாப்பிட்டோம். ம் ஆஃப்டர்நூன் மத்தியானம் வத்த வந்துட்டு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். ஆமா. ஆமா, இன்னைக்கு இதுக்கு அப்பளமும் நல்லா இருக்கும்ல? ஆமா அப்பளமும் வறுக்கணும். அது அப்புறமா நான் உங்களுக்கு சூடா பொரிச்சு தரேன் சாப்பிடும்போது. சரியா? இப்போ பாருங்க வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆமா, மேல கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஏன் அப்படின்னா கருவேப்பிலை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும் ஆமா ஆமா. போடும்போது. கருவேப்பிலை போடும்போது அது ஒரு வாசம் அப்படியே தூக்கலாம். வாசனை சூப்பரா இருக்கும். வீடியோக்கும் அழகா இருக்கும். நம்ம வீடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அப்புறம் வாட்ச் பண்றவங்க எல்லாம் மறக்காம என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஆமா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சந்தோஷமா சாப்பிடணும். கரெக்ட். என்னடா நாங்க மட்டும் சாப்பிடணும் தயவு செஞ்சு பார்க்குறவங்க வயிற்றுச்சல் படாதீங்க. எங்களுக்கு ஒத்துக்காது. ஒத்துக்காது. So, அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சா பாராட்டுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் அவ்வளவுதான். பண்ணுங்க. நல்ல உள்ளங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்கங்க. நமக்கு கமெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு. கமெண்ட்ஸ் எப்படி அடிப்பாங்க? சாரி கமெண்ட் வந்து போடுறாங்க. நாங்க வந்து அப்படி ஃப்ளோவா அப்படி பேசும்போது அப்படி ஸ்டைலா பேசுவோம். அது யூடியூபரோட ஸ்லாங். ஓகே. என்னமோ பண்ற. ஓகே. ஃப்ரை எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ இதை பார்க்குற மக்களுக்கும் டேஸ்ட் பண்ணணும்னு தோணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு நாள் கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ம். அவங்களுக்கு விருந்து வைக்கணும்னு எனக்கு ஒரு நாள் ஆசை இருக்கு. கண்டிப்பாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் ஆன உடனே நிச்சயமா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் எடுத்து இன்ஷா அல்லாஹ். ஒரு ஒரு பிரம்மாண்டமான சப்ஸ்கிரைபர்களுக்கான விருந்து ம்.
சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கான விருந்து விருந்து அப்படின்னு பலமா அப்படின்னு போட்டு பெருசா சூப்பரா வர வச்சிருவோம். ஆஹா, என்னப்பா அதுக்குள்ள திராட்சைக்கு வந்துட்டீங்க? ஏங்க நீங்க தாங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சாயந்தரம் ஆயிடுச்சுங்க அதுக்குள்ள. ஐயோ, ஈவினிங் வந்துட்டோமா? ஆமாங்க. ஓகே, இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் முடிய போகுது. சீசன் முடிஞ்சிருச்சு. ஆமா. அந்த கடையில் போயிட்டு திராட்சை இது என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன திராட்சை அப்படின்னு கேட்கும்போது அவன் டப்புன்னு சொன்னான், சார் என்னையோட இது முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, 1/4 கிலோ 120 ரூபா அப்படி சொன்னான். ஏ அப்பா. அவ்வளோ ரேட்டு. ஏன்னா என்னையோட சீசன் முடிஞ்சிருச்சு, பெரிய பெரிய திராட்சை. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஓகே, தேங்க்ஸ் மக்களே, பாய்.